தானே புழிஞ்சுக்க முடியாம அந்த மறுவுரிய தானே புழிஞ்சுக்கிறாள். தானே தலதோட்டிக்க தெரியாம நிற்கிறாள். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லட்சுமணர் கண்ணீர் விட்டு ஊர்மிளையை அழைச்சுன்னு வந்திருக்கலாம் என்று மனசுல நினைச்சுட்டாராம். எப்பவோ சொன்னார் போல இருக்கு. அத மனசுல வச்சு பெருமாள் இப்ப சொல்றார், பாரியையா சார்த்தி, பாரியையா சார்த்திங்கிறார். ஒரு கால் பாரிய வேணுமோ என்னவோ. இப்ப லட்சுமணர் பதில் சொல்ல போறதும் அதுதான். ஏன்னா நான் கைங்கரியமே கதின்னு இருக்கேன், நீ கைங்கரியத்துக்கு உதவ மாட்டாய், அதனால போ அப்படின்னா லட்சுமணர் பதில் சொல்ல போறார். இப்படி காண்பிச்சதும் அது என் தம்பி வந்திருக்கிறான் பாருன்னுதுமே இப்படி திரும்பினாளா, அவர் நல்ல செக்கச்சவேன்னு இருக்கிறார், குறுகுருன்னு முகம் இருக்கு, அடடே இவருக்கு அவர் தேவையில்லையே, இவரை விட அவர் நல்லா இருக்காரே என்று நினைச்சுண்டால் இவருன்னு அங்கேன்னு வந்து அவர் எதிரில் நிற்கிறார். யாரது? என்னத்தான் என்னத்தான் என்ன அண்ணா பார்த்திருக்கார். எதுக்கு? உங்களுக்கு. எனக்கா? எனக்கு என்ன பார்த்திருக்கிறார்? உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறார். என்ன எனக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரா? அடாடா நான் கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்றது? நானே எங்க அண்ணாவுக்கு அடிமையா இருந்துன்னு இருக்கேன். உன்னால அடிமை தொழில் செய்ய முடியாது. உன்னை போட்டு அசாமிகள்லாம் சுதந்திரமா அலையறதுக்கு தான் லாயக்கு, ஒரு காரியத்துல கட்டுப்பட்டு இருக்க லாயக்கு இல்லை. இல்ல அண்ணா சொல்லிட்டாரேன், அவசியம் அண்ணாவையே பண்ணிக்க சொல்லு, ரெண்டாவது தாரமாயிருப்போ அப்படின்னு பரிகாசமா சொல்லிவிட்டான். பரிகாசமா சொன்னது இவள் இப்படி திரும்பி எழுதோ இவளுக்கு இவ பரிகாசம் பண்றான், நம்மளை கிண்டல் பண்றான்னு தெரிஞ்சுனுட்டுதான் அவளுக்கு கோபம் வந்தது. கோபம் அந்த சீதை கிட்ட பாஞ்சது. வாசல்ல சீதை வேடிக்கை பார்த்துன்னு நின்று இருக்கிறாளே, இந்த சீதையை கொலை பண்ணி நான் என்ன நினைச்சு கொண்டு பிராட்டி மேல பாஞ்சு அவளுடைய நெஞ்சில கையை போட்டு அழுத்தினாள். சீதை விழி பிரிங்க கத்தராள். இது கத்துறது ராமர் அனுஷ்டானத்தை உட்கார்ந்தபடியே பார்த்துட்டவர், லட்சுமணா சீதையை காப்பாத்து, குரூரைகி அனாரியகி சௌமித்ரே பரிகாசகா கதம் ஜனே. சிநேகிதாளுக்குள்ள சிநேகிதாள் பரிகாசம் பண்ணிக்கலாமே தவிர இது மாதிரி குரூர ஜந்துக்களோட பரிகாசம் வச்சுக்க கூடாது, ஜாக்கிரதை அப்படின்னதும் உடனே லட்சுமணர் ஓடி வந்தார். இவருடைய மூக்கோடு காது துண்டிச்சார். கொலை குற்றத்துக்கு கொலை குற்றம் தான் தண்டனை. சீதாதேவியை கொலை பண்ண வந்ததுனாலே அந்த தண்டனை அவளுக்கு. ஆனால் ஸ்திரீவதம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அங்குஹானி மண்ணு மட்டிலும் பண்ணினார். இந்த தண்டனை கொடுக்காத போனால் இன்னும் மனசுல வச்சுட்டு சமயம் வருவளவர், இந்த பக்கம் இனி தலை காட்டக்கூடாது அவள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தீட்சணமான தண்டனை கொடுத்ததும் உடனே மூக்குல இந்த ரத்தம் கொட்ட ஓடினாள். அலறி பிடிச்சுண்டு ஓடுறாள். ஓடி போய் கரனுடைய காலில் வந்து விழறாள். விழுந்து கதறாள். கரதூஷணர்கள் உடனே மிகவும் கோபத்தோட கூட யார் எவன் பண்ணினா இப்பேற்பட்ட காரியத்தை என்று விசாரிச்சதும் இவர்கள் அப்பொழுது மூக்கருந்து ரத்தம் தொற்ற ரீதியிலேயே சொல்றாள், கருணவு ரூப சம்பல்னவ். அப்பொழுதும் சொல்றாள், யாரோ முரடர்கள் யாரோ யோக்கியர்கள் சொல்ல வேண்டியிருக்க, நன்னாதான் இருந்தார்கள், எவ்வளவு அழகா இருக்கார்கள், நல்ல நல்ல யௌவனம், நல்ல ரூப சம்பத்து, எனக்கு தான் அதிருஷ்டம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த ராமலட்சுமணர்கள் எப்பேற்பட்ட யுத்தம் பண்றார்கள், அவர்கள் எப்படி அம்பு வில்லு எடுக்கிறார்கள், அம்பு தொடுக்கிறார்கள், அம்பு எடுக்கிறத பார்க்கிறேன், தொடுக்கிறத பார்க்கிறேன், ஆனால் புங்கானு புங்கமகா அப்பேற்பட்ட பானங்கள் விடர்ந்து அப்பேற்பட்ட பிரபாவசாலிகள் இந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள், ஜாக்கிரதை, இன்னும் நீ தெரிஞ்சு கொள்ளாம இருக்கியா என்று சொன்னதும் உடனே கரதூஷணர்கள் 14 ராட்சசர்களை விட்டு ராமலட்சுமணர்களை பிடிச்சு அடிக்கும்படியாக சொல்ல அந்த 14 பேர்களை ராமரை அடிச்சுவிட மறுபடியும் விஷயங்களை தெரிந்து கொண்டதும் இவர்கள் சாமானியர்கள் அல்ல என்று தெரிஞ்சதும் 14,000 ராட்சசர்களோட தானே யுத்தத்துக்கு வரார். ராமர் குதூகலமா புறப்பட்டுட்டார். லட்சுமணர், நான் இருக்கும் பொழுது அடியன் இருக்கும் பொழுது தாங்கள் புறப்படக்கூடாது, நிர்மூலமாக்கி விட்டு வர நீங்கள் இருங்கள் என்கிறார். ராமர் சொல்றார்கள், மாயாவிகள் கபட்டமா யுத்தம் பண்ணுவார்கள், அதனால லட்சுமணா உன்னை நான் அணிவிச்சு விட்டு தைரியமா நிம்மதியா எப்படி இருப்பேன், நான் போறேன், நீ மண்ணிய பார்த்து கொண்டு இங்க இரு என்று ஒரு குகையில சீதையை வச்சுட்டு காவலுக்கு லட்சுமணரை வச்சுட்டு ராமர் கவசத்துல பிரவேசிச்சார். நேர யுத்தத்துக்கு வந்துட்டார். குதூகலமா யுத்தத்துக்கு வர 14,000 ராட்சசர்கள், சதுர்தஜ சகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஆகாசத்துல தேவர்கள்லாம் கூடிவிட்டார்கள். நம்ம தேவர்கள் 33 கோடி தேவர்கள், சித்தர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள் இந்த ஆச்சரியத்தை பார்க்கறதுக்கு, யுத்தம் பார்க்கறது. அவர்கள் பேசிக்கிறார்கள், கவலைப்படுறார்கள். நாள் சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம்.
ஐயோ 14,000 ராட்சசர்கள் வந்துட்டாளே, ஏகஸ்ச ராமரோ ஒத்தராச்சே, கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி யுத்தம் நடக்க போறதோ, ராட்சசாம் அவர்களோ ராட்சசர்களாச்சே, ராமரோ மனுஷனாச்சே, எப்படி யுத்தம் நடக்க போறதோ, பீம கர்மனாகாம் அவர்களோ மாயாவிகளாச்சே, பயங்கரமான காரியத்தை செய்கிறவனாச்சே, இவரோ தர்மாத்மாவாச்சே, நேர்மையான யுத்தம் செய்கிறவராச்சே, இந்த யுத்தம் என்ன ஆகப்போறதோ, ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, இந்த யுத்தம் என்னாகுமோ யுத்தம் என்னாகுமோ என்று கவலைப்படுறார்கள். 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் கையில ஆயுதம் இருக்கு. இவன் வஜ்ரபாணி, அவன் பாசபாணி, இவன் தண்டபாணின்னு எல்லா கையிலயும் ஆயுதம் இருக்கு. ஆனால் கவலைப்படுறார்கள், ஒத்தன் கீழே இறங்கலையா, அத்தனை பேர்களும் கவலைப்படுறாள். ஏன் என்ன கவலைப்படுறார்கள், கதம் ராமோ பவிஷ்யதி அப்படின்னு கவலைப்படல, ராமர் என்னாவரோ எங்க ராமன் என்னாவரோங்கிற கவலைப்படலே. 33 கோடி பேர்கள்ல அந்த தேசம் இல்லை, அந்த காலம் இல்லை, அந்த யுத்தத்தை நேர தேசத்துல இருந்து ஆகாசத்துல இருந்து பார்க்கல. அந்த காலத்துல இல்லே ஒருத்தருக்கு யாரு, குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் அந்த தேசத்துல பார்க்கல, காலத்துல பார்க்கல, கதையில பார்த்தார். இந்த கதையில பார்த்ததுமே அவர் கதம் யுத்தம் பவிஷ்யதிங்கிற கோஷ்டியில சேர்ந்தவர் இல்லை, கதம் ராமோ பவிஷ்யதி அப்படிங்கிறவர். 30 நாளைக்கு உடனே சேனாபதியை கூட்டு சைனியத்தை திரட்டி என்று ராம சேவைக்காக புறப்பட்டுட்டாரு. அப்பேற்பட்ட பக்தி 33 கோடி பேர்ல ஒருத்தருக்கு இல்லையே, ஒருத்தருக்கு இல்லையே. யுத்தம் என்ன ஆகுமோனா அவளுக்கு யுத்தத்துல ராட்சசால் ஒழிஞ்சு ஜெயம் கிடைக்குமான்னு ஆசை அவளுக்கு. ராமர் திருமேனில அம்பு படுமோங்கிற தாபம் இல்லையே. கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படி அவர்கள் அங்க அழுதுன்னு இருக்க, ஸ்ரீராமருடைய யுத்தம் அர்த்தாதிக முகூர்த்த காலத்திலே விளையாடுறாராம் பெருமாள். அபாரணீய கோதண்டபாணி ரடமான உவாச கிருச்சனம்னார். கோதண்டத்தை வளைச்சு நின்னால் சக்ரீ கிருத்திய சராசனம் தளதளா குருவல் சுவர்ணாஞ்சலம் முள்சந்திற்று விதிற்று காஞ்சன பிருதகா புங்கானு புங்கான் சராணி சுவாமீன கரசேனையா நிகிலயா சாகம் சமீகட்சிதௌ கிருப்தக்ஷிப்த புஜா சிரச்சரணயா க்ரூரவோ பரிக்ரீடதே சக்ரீகிருத்ய சராசனம் தளதளா குருவன் சுவர்ணாஞ்சலம் மண்டலீகிருத கார்முகா அப்படிங்கிறார் வால்மீகி. கோதண்டத்தை இப்படி வச்சுதான் யுத்தம் பண்ணுவார். இந்த நீட்டில் தான் இருக்கும் வளவா. இந்த நீட்டில் இருந்து யுத்தம் பண்ணி அம்புராத்துறையிலிருந்து அம்பு எடுத்து யுத்தம் பண்றவர் இப்பொழுது ராட்சச சைன்யம் சுத்தீவிர வளைச்சுட்டதுனால பின்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, நாற்புறங்களையும் வளைச்செண்டு அடிக்கும் பொழுது அந்த கார்முகத்தை கோதண்டத்தை மண்டலீகிருத கார்முகா அப்படியே தன்னை வளைச்சு ரவுண்டா அடிச்சு இந்த கோட்டையும் சேரும்படியா பண்ணி நடுப்புற நிற்கிறாராம். நடுப்புற நின்று கொண்டே பானத்தை நாற்புறங்களையும் தொடுக்கிறாராம். இப்படியும் தொடுக்கிறார், இப்படியும் தொடுக்கிறார், இப்படியும் தொடுக்கிறார், இப்படியும் தொடுக்கிறார். கிளம்புற பானம் என்ன ஆச்சுனால் ஒரு சக்கரம் மாதிரி ஆயிடுச்சு அந்த வில்லுனார். சக்ரீ கிருத்திய சராசனோகும் நடுப்புற இருக்கிறார். பானம் புங்கானு புங்கமா கிளம்புறது, குபீர்னு தீப்பொறிய கைக்கேண்டு அதிவேகமாக கிளம்புறத பார்த்தா நாற்புறங்களையும் நிற்கிற ராட்சச சைன்யத்துக்காக பானங்கள் குபீர்னு கிரணம் மாதிரி கிளம்ப, கோதண்டமே சக்கரம் மாதிரி நிற்க, சக்கரத்தின் மத்தியில் உள்ள விஷ்ணு மாதிரி ராமபிராம் நிற்க, சக்கரத்தினுடைய ஜாலை மாதிரி பானங்கள் கிளம்ப அதிவேகமாக தானே சுழல்றாராம். அதிவேகமா தானே சுழலும் பொழுது ஆகாசத்தில் உள்ள தேவர்கள் பார்த்துவிட்டு விஷ்ணோரிவகை திருஷ்யத்தே, இந்த யுத்தம் சாட்சாத் நாராயணனே பண்றதாக தோன்றதே என்று ஆச்சரியப்படுறார்கள். ஒரு க்ஷணத்துல இப்படி தானே சுதர்சனமா ஆயிட்டாராம். சக்ரீ கிருத்திய சராசனம் நாற்புறங்களையும் யானப்பட குதிரைப்பட முதலிகளை சின்ன பின்னமாகி கை வேறு கால் வேறு தலை வேறுன்னு குத்தி, ஆனால் ஒரு துண்டம் இங்க விழாம ராமர் குடியிருக்கிற இடமாச்சே எங்க போய் விழுந்தது என்ன ஆச்சுன்னே தெரியலையாம். அவ்வளவு அம்புகளும் போய் எங்கேயோ பிடிச்சி தள்ளிவிட்டு இந்த முண்டம் பிண்டங்கள் எல்லாத்தையும் எங்கேயோ குளத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு ராமருடைய அம்புரா தோணிக்கு கரெக்டா வந்து சேர்றார். பார்த்தா யுத்தம் நடந்துதா மாகையா சொப்பனமான்னு தோன்றது. சுத்தமா இருக்கு வனப்பிரதேசம். இப்படி யுத்தம் முடிஞ்சு விடுத்த. ஆமா,
இன்னும் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, முடிஞ்சு கொடுத்த யுத்தம். அர்த்தாதிக முகூர்த்தேன, 1.5 முகூர்த்த காலத்துல யுத்தம் முடிஞ்சு இனி ஒரு ராட்சசன் இல்லை, ஒருத்தான் 2 பேர் இருந்தவன் ஓடி போயிட்டான். சூர்பனகையோட சேர்ந்து திரும்பி பெருமாள் வரார். உடம்பு பூரா சரம் குத்தி ரத்தம் ஒழுக, கோதண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி கிளம்பி வீரசியோட வரும்பொழுது பார்த்துருந்த மகர்ஷிகள் எல்லாரும் ராமபிரான் மேல புஷ்பாஞ்சலி செய்கிறார்கள். சர்வம் ஜெயதி என்று வேதகோஷம் சொல்றார்கள். வயிறு பிடிச்சு கொண்டு பெருமாள் ஒண்டியா போயிருக்கிறாரே என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்த பிராட்டி, தேவர்களே கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னாக்க பிராட்டிக்கு எவ்வளவு தாபம் இருக்கும். வயிறு பிடிச்சுன்னு உட்காந்துக்கிற பிராட்டி ஏதோ சர்வம் ஜெயதி அப்படின்னு வேத கோஷம் கேட்டதும் இப்படி எட்டி பார்த்தாளா, பெருமாள் வரதையும் 2 பக்கத்திலேயும் ரிஷிகள் புஷ்பாஞ்சலி 12 வரதையும் இதை பார்த்து அவளுக்கு ஏற்பட்ட குதூகலம் உள்ள உட்கார முடியல, துள்ளி ஓடி வராள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டாகா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், வீணா நிரபராதிகளான ராட்சசர்களை என்னத்துக்கு அடிக்கணும் அப்படின்னு கேட்டாலே தவிர அதனுடைய பிரயோஜனம் இங்க பார்த்தாள் இல்லையா. மகர்ஷீணாம் சுகாவகம், கஷ்டப்பட்டு மகர்ஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணிண்டே வரத பார்க்கும் பொழுது விநாசாகதி துஷ்கிருதாங்கிறது முக்கிய நோக்கம் இல்லை பெருமாளுக்கு, பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறது தான்ங்கிறத தெரிஞ்சுனுட்ட பிராட்டி அதுலதான் அவளுக்கும் நோக்கமா இருக்கிறதுனால ஆனந்தப்பட்டு ஓடி வந்து, இது கோபி மண்டலம் இல்லை ரிஷி மண்டலம் அப்படிங்கறத கூட மறந்து ஓடி வந்து ஸ்ரீ ராகவன் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஒரு புறமா மட்டும் ஆலிங்கனம் பண்ணிக்கலையாம், இந்த வந்து இந்த புஜத்தை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், பின்னாடியாக வந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், அப்புறம் அந்த புஜத்தை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணினால் பரிதகா சஸ்வதே பரிஷஸ்வதே. 4 புறங்களையும் அம்பு அடிபட்டிருந்ததுனால தன்னுடைய திருமேனியாலே பெருமாளுக்கு ஒத்தடம் கொடுத்து அவருக்கு அந்த வலி வாங்கும்படியாக செய்தது போல இருந்ததாம் சீதாதேவியனுடைய ஆலிங்கனம். சீதையோடு கூட ஸ்ரீராமர் ஆசிரமத்தில் எழுந்துருளினார். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.